ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். திருவாசக மாநாட்டில் நடந்ததை 2 நாள் பதிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். நேற்று சனிக்கிழமை நடந்த நிகழ்வாக பார்த்தீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்வாக பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சதுமே 5:45 கரெக்டாக போய் கோவில் வாசப்படியில் நின்னாச்சு. நான் திருமஞ்சன கோபுரம் அந்த பக்கமாக தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு 5:45 கேட்டு திறந்ததுமே உள்ளே போனால் கூட்டமான கூட்டம். அப்படியே அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மையும் அப்படியே கண் நிறைய பார்த்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்தாக்கா அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, திருவாசகத்தை எழுதுன நம்மளுடைய மாணிக்க வாசகருடைய கதையை அப்படியே குழந்தைங்களை வச்சு அவங்க நடிக்க வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாம் மேக்கப்போட வந்ததும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பக்தி வெள்ளத்தில் தன்னை மறந்து அவங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஆர்வ கோளாறில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னால் முட்டி மோதி போய் நின்று அந்த காட்சியெல்லாம் பார்த்து ரசித்தாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே உங்களுடைய பார்வைக்கு நீங்களும் பார்த்து ரசிக்கணும். பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே, செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணனாவதும் காட்டி வந்தாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தலே, சட்ட நேர்பட வந்திராத சழக்கனே உனை சார்பிலே, சித்தனே சிவலோகனே சிறுநாயிலும் கடையாய வெங்கட்டனே
கடுக்குன்றிலே காணுலாத்திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே பாண்டி நாட்டு நாட்டினர் இந்த புத்தகம் இந்த வீரர்கள் பாண்டி நாட்டு நாட்டில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன மரத்திலே படித்து திரும்பிக் கொண்டிருக்கின்றன யாரும் காட்டுகிறவன் அடே சிவா இவ்வளவு நேரம் நான் கேட்பேன் ஏதும் பதில் சொல்ல நினைக்கிறேன் ஏன் வேலை செய்யவில்லை என்ன துணிச்சலிகளுக்கு ஒரு நாட்டில் பேரரசர் நான் வந்து கேட்கும்போது இந்த சிவன் விளையாடி கொண்டிருக்கின்றார் நடனம் ஆடுகின்றார் என்னை கோரமூட்டுகின்றார் உன்னுடைய பணியை செய்யாமல் ஏமாற்றுகின்றாய் உன்னை அதிசயமாக இருக்கிறது. நான் இந்த சிறுவனை அடித்தால் என்னுடைய மீது இருக்கிறது. ஒரு வேலை ஓய்ந்து அடித்துவிட்டு இருக்கின்றது. அதுக்கப்புறம் அரிமர்த்தன பாண்டியன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமான்கிட்ட வேண்டாரு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச வாட்டி நம்மளுடைய மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறையா அந்த வேஷம் போட்டிருந்த குழந்தைங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களாமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அந்த திருவாசக 10 அப்படிங்கிற அந்த பாடல்களை வந்து குழந்தைங்கள்லாம் வந்து எழுதுனாங்க. குழந்தைங்க கலந்துக்கிட்டதெல்லாம் நம்மளுடைய ட்ராவல் வித் சுகில பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வேஷம் போட்டு களைச்சி போன குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆர்வமாக எழுதுகிற குழந்தைங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தடம் பதிக்கும் தலைவர்களோட நிறுவனர் வந்து திவ்யாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு. இந்த சின்ன வயசுலேயே அவங்க வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பெடுத்து செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த உலக சாதனை நிகழ்த்தினதுக்காக சிவகுமார் ஐயா அவர்களுக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு செங்கோலும் கொடுத்தாங்க. இவ்வளோ பரபரப்புலையும் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது பாருங்களேன். இந்த உலக சாதனைக்காக கொடுத்த சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு ஐயா எடுத்துகிட்டு போனார். ஐயா பார்க்கலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி பாருமா அப்படின்னாரு. பார்த்ததுமே நம்மளுக்கு தான் ஆசை அளவு கடந்து இருக்கே. உடனே வந்து ஐயா இது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் எந்த யோசனையுமே படலை. மற்றவங்களாம் இருந்தால் வந்து அதை காமிக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து பரவாயில்லம்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது மாணிக்க வாசகரே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஃபோட்டோவை எடுத்த வாட்டி தான் எனக்கு ஒரு யோசனையே வந்தது. அட இதுக்காக எவ்வளவோ பேர் பாடுபட்டுருக்காங்களே, நாம் வாங்கின மாதிரி நின்று எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்புறமேட்டு தான் மாணிக்க வாசகரே சொன்னார், பரவாயில்ல 1,00,000 பேத்துல நீயும் ஒருத்தி, உனக்கு இதில் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னார். உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இல்லங்காத செவிக்கும் உணவு கிடச்சிருச்சு, இல்லங்காமல் வயிற்றுக்கும் உணவு கிடச்சிருச்சு. இங்கே இருக்கிற அத்தனை பேரோட பொன்னார் திருவடிகளையும் வணங்கலாம். ஏன்னா ஒருத்தர் கூட முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ அன்பாக வந்து நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையினுடைய ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய தில்லை நடராஜ பெருமானுடைய ஆசீர்வாதமும் மாணிக்க வாசகருடைய அருளாசியும் எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.